ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க வில்லேஜுக்கு வந்திருக்கோம். பச்சை மிளகா செடி இது மானம் போத்த பூமியில் விளையிறது. தண்ணியெல்லாம் பாய்ச்ச மாட்டாங்க. பாருங்கள், வீடியோவை பாருங்கள். வாங்க இங்கே இப்போ இந்த பச்சை மிளகா செடி பாருங்கள். மானம் பார்த்த பூமி தான், மழையினால் வளர்றது. நல்ல பச்சை மிளகா பாருங்கள், நல்ல செக்க செவேன்னு பழுத்து போய் இருக்குது. அப்படியே எடுத்து காய வச்சு மிளகாத்தூள் அரைப்பாங்க. பாருங்கள், இது வந்து மரவள்ளி கிழங்கு செடி. மரவள்ளி கிழங்கு பாருங்க. மாட்டு கொட்டாய், எங்கள் சின்ன மாமனாருடைய மாட்டு கொட்டாய். மாடு இருக்குங்க பாருங்க. வைக்கப்போர், மாட்டுக்கு வைக்கப்போர். பாரு, மல்லாட்டை செடி ஆஞ்சது எல்லாமே படி வைக்கப்போர். விறகு பாருங்க, விறகுல தான் சமைப்பாங்க. இந்த பக்கம்லாம் விறகுல சமைச்சு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டிலலாம் விறகுல தான் சமைப்பாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்தாலே விறகு சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையாக இருக்கும். இயற்கையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. விறகுல சமைச்சு தான் இங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் நிறைய வீட்டில் சிலிண்டரும் இருக்குது. இருந்தாலும் அது ரஃப் யூஸுக்கு வச்சுக்குவாங்க. எமர்ஜென்சி இந்த மழை பெய்ய டைமில் வீட்டில் சமைக்கிறதுக்கு கேஸ் வச்சுக்குவாங்க. மீதி எல்லா டைமுமே இந்த விறகு வச்சு தான் யூஸ் பண்ணி இது சமைக்குவாங்க. என் குட்டி சாத்தான் ஒன்று போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. கொல்லியெல்லாம் சுற்றிட்டே இருக்கணுமா, வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதான், இங்கே இருக்கலான்னு சொல்லுது. இங்கே மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க. எப்படி காட்டுமா? இங்கே பாருங்க பவி, மூஞ்ச கொஞ்சம் காட்டு பவி. இங்கே பாருங்க, அதுக்கு இங்கே சுற்றிட்டே இருக்கணுமா, கொல்லியே சுற்றிட்டே இருக்கணுமா, வீட்டுக்கெல்லாம் வேண்டாமா. இப்படி காட்டுங்கம்மா, இப்படி காட்டுங்க. இந்த என் சின்ன பொண்ணு தான், அது ரொம்ப அடம் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. பாய் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். பாருங்க, இது வந்து எங்கள் ஒய்ஃபுடைய அக்கா பையன். இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நல்லா இது ஆக்டிவாக இருவான். நல்லா அவங்க தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். தாத்தா பாட்டியால் உடம்பு முடியல, அதனால் தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு தாத்தா பாட்டி கூடவே இருக்கான். அவங்க அம்மா வந்து இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்ரு அவங்க ஊரில் அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டியோடு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ அவங்க அப்பா அம்மா கூட அவங்க இருக்காங்க. இவன் வந்து எங்கள் சகலோடைய பையன். இவன் வந்து இப்போ எங்கள் ஒய்ஃபுடைய அப்பா அம்மா கூட முடியாததுனால ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நல்லா சுறுசுறுப்பாக இருப்பான். ஹாய் பாய். செஞ்சுட்டே இரு நீ, வாழ்த்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.